நம்மளோட 4th டிஸ்ட்ரிக்ட் கோட்டைமில் இருக்கோம். ரூம் ரொம்ப ஆவரேஜுங்க, சர்வேவே பண்ண முடியல. உள்ள நேட்டிவ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு போட் தான் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாப் இருந்துச்சுன்னா வந்து போயிட்டு இருந்தாங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக. நம்மளோட 4th டிஸ்ட்ரிக்ட் கோட்டைமில் இருக்கோம். நம்ம கோட்டைமில் இருக்கோம். நைட்டு ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு லைக் சும்மா அப்படியே சாப்பிட்டு நான் தூங்கி நைட்டில் எதுவும் கவர் பண்ண முடியாதுல்ல, எப்பவுமே எதுவும் கவர் பண்ண முடியல. நம்ம வந்துட்டு ஆலப்புழாக்கு மதியம் வந்து போட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ளே என்ன பார்க்க முடியுமோ பார்த்துட்டு கிளம்பலாம் வாங்க. இதுதான் கோட்டயம் சிட்டியோட பஸ் ஸ்டாப்பு, கேஎஸ்ஆர்டிசி மெயின் பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து நம்ம ரீச் ஆகிட்டு நம்ம அப்புறம் நம்மளோட ரூமுக்கு போனோம். நேற்று நைட்டு ஃபுல்லாக வேறு செம மழை, நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. நம்ம பத்தனம்திட்டாலேருந்து இங்கே கோட்டயம் ரீச் ஆகிற வரைக்குமே வழி ஃபுல்லாக வந்து மழை, நிறைய இடத்துல ரொம்ப தண்ணி தேங்கி இருந்துச்சு. நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜங்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். இங்கே எதுவும் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். மேலே எதுக்கு ரூஃப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல, அதுவும் எம்டியாக இருக்குது. நம்ம ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்களேன், சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இங்கே போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஷாப்புங்களுக்கு கூட ரூஃப் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஒரு டெம்பிளுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். சும்மா வெளியே மட்டும் பார்த்துட்டு வரலாம். இந்த டெம்பிள் பேர் வந்து திருநாக்கரா ஸ்ரீ மகாதேவா டெம்பிள், சிவன் கோவில்னு நினைக்கிறேன். அந்த கோபுரமே வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். நம்ம ஊரில் கோபுரம்லாம் எப்படி இருக்கும், லைக் இதான் வந்து என்ட்ரன்ஸோட மெயின் கோபுரமே. அண்ட் ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ரூம் ரொம்ப ஆவரேஜுங்க, சர்வேவே பண்ண முடியல உள்ள. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம போட்டுக்கு போயிட்டுருக்கோம். லைக் இங்கே கவர்மெண்ட் போட் அவைலபிளாக இருக்குது கோட்டயம் டு ஆலப்புழாக்கு. ஸோ அங்கே தான் ரீச் பண்ணிருக்கோம். டைமிங்லாம் பெருசாக இருக்கும் தெரியல, ஜஸ்ட் கூகுள் பண்ணிட்டு தான் போகிறேன். 11:30க்கு இருக்குது அண்ட் 1க்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அங்கே போய் பார்ப்போம். நம்ம கோட்டயம்லேருந்து ஆலப்புழா வந்து லைக் போட்டு மூலியமாக போகிறோம். ஆல்மோஸ்ட் லைக் 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஜஸ்ட் இந்த ரிவரில் தான். இது வரைக்கும் லைக் இவ்வளோ லாங் ட்ராவல் போட்டில் பண்ணதே இல்லை. அண்ட் இது வந்துட்டு கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்க இந்த இடத்த. லைக் ரொம்ப அஃபோர்டபுள் தான். லைக் இது இருங்க, நான் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்து சொல்கிறேன். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டைமிங். அண்ட் டிக்கெட் ப்ரைஸுமே வந்துட்டு ஒரு ஆளுக்கு 29 rupees தான். சூப்பரில், அதுவும் 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ட்ராவல். இருங்க அப்படியே இந்த வியூவை பாருங்களேன். வாட்டர் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. இங்கே பயங்கரமான போகிறப்போ நிறைய வியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போர்டோட என்ட்ரன்ஸ் அப்படியே உள்ளே வந்தோன்னா நம்ம பேக் அங்கே வச்சுருவோம். பெரிய போட்டு தான். அண்ட் ஷார்ப்பாக ஒரு 11:30க்கு கரெக்டாக போட் எடுத்துட்டாங்க கோட்டையிலேருந்து. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சும்மா இந்த போட்டு ட்ராவல் பண்ண தான் வந்திருக்காங்க. லைக் எல்லாமே நியர்பை கேரளா அந்த மாதிரி தான். சில பேர் தமிழும் இருந்தாங்க அங்கே. ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து ட்ராவலு. ஆனால் ஜஸ்ட்டு 28 rupeesக்கு தான் அவங்க சார்ஜே பண்ணாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அஃபோர்டபுளான ஒரு டிரான்ஸ்போர்ட்னு சொல்லலாம். லைக் ஆனால் ஒரு போட்டை வந்து டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. கோட்டையம் வந்து ஒரு சின்ன அலப்பின்னு சொல்லலாம். லைக் அங்கே வந்துட்டு நிறைய ரெட் கலர் லில்லி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு போட்டிங் போகிறது அங்கே ரொம்ப ஃபேமஸ். பட் நாங்கள் போல் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுற இடம் எப்படி இருக்குன்னு. இங்கேயுமே அது மாதிரி கார்னர் ஃபுல்லாக அந்த லில்லி தான் இருந்துச்சு. அங்கே நேட்டிவ் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு போட் தான் வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் வந்து எல்லாமே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் முடிகிற வரைக்குமே வந்துட்டு ஒரு கேனல் மாதிரி ஒரு சின்ன ரிவர் மாதிரி தான், அதுக்குள்ளேயே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரிவர் கூட அது ஜாயின் ஆயிடுச்சு. அந்த போட் வந்து போகும்போது அந்த அலையெல்லாம் க்ரியேட் ஆகும்ல, அதையே தான் நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். லைக் அது ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருந்துச்சு என் கூடயே வந்துட்டு. அப்புறம் நான் போட்டில் வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இதுதான் அந்த போட்டோட ஒரு ஓவரால் வியூ. லைக் போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட்டில் போய்கிட்டே இருக்குது அது பாட்டுட்டு. அண்ட் போகும்போது அங்கங்கே சில ஸ்டாப்பிங்கும் இருந்துச்சு. இருங்க காமிக்கிறேன். நான் வேறு அந்த போட்டை கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தண்ணிக்குள்ளெலாம் அந்த கேமரா விட்டு வர வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். போச்சுன்னா அவ்வளோதான், எடுக்கவே முடியாது. லைக் அது வந்து ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை, பட் ஆனால் நம்மளால் எடுக்க முடியாதுல்ல போயிட்டு இருக்கும்போது. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ஆலப்புழாலேருந்து ஒரு போட் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே வந்துட்டு அந்த கண்டக்டர் மாதிரி அண்ணாங்க இருக்காங்கல்ல, லைக் அவங்க தான் வந்து அந்த கயிறை போட்டு வந்து டைட் பண்ணுவாங்க. லைக் எங்கே தான் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ லைக் ஹாய் சொல்கிற மாதிரி அந்த கயிறை வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த போட்டோட சவுண்டில் சுத்தமாக நான் பேசுகிறது கேட்கவே இல்லை. லைக் இந்த இடத்துல கூட நான் சொல்லியிருப்பேன், லைக் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்னு. லைக் அது கூட பெருசாக கேட்கல. லைக் நம்ம பஸ்ஸில் வந்து ஒரு ஸ்டாப் வந்து நிறுத்தி ஒவ்வொரு ஆளை ஏற்றுவாங்கல்ல, அதே போல் அந்த போட்லேயுமே அங்கங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து ஆட்களை தான் ஏற்றிட்டு இருந்தாங்க.
வந்து செகண்ட் ஸ்டாப்பு. அண்ட் இந்த பாட்டியம்மா தான் நம்ம கூட வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. லைக் அவங்க வந்துட்டு மலையாளத்தில் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துலாம் போகும்போது ஒரு படம் தான் ஞாபகம் வந்துச்சு. கும்பலங்கி நைட்ஸ்னு ஒரு படம் இருக்கும். லைக் எப்படின்னா ஒரே ஒரு பாதை இருக்கும், ஒரு வழி பாதை மாதிரி. அது எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அங்கங்கே. அதே மாதிரி இந்த இடம் இருந்துச்சு. ஒரு சின்ன வழி, அதில் அந்த வழியே வந்துட்டு தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அது வந்து தீவு மாதிரியுமே இல்லை. லைக் அது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல தான் அந்த ஸ்டாப்பிங்குமே இருந்துச்சு. இந்த இடத்துல இருந்து வந்துட்டு அந்த சின்ன ரிவர் வந்து ஒரு பெரிய ரிவர் கூட வந்து கனெக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக அது ரிவரா இல்லை பேக் வாட்டர்ஸாக என்னன்னே தெரியல. ஒரு பெரிய ஒரு சீ மாதிரி இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு. அங்கே ட்ராவல் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு புதுசாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க போல். எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 ஹவர்ஸாக போட்லேயே போயிட்டு இருந்தால் ஒரு மாதிரி போரிங்காக இருக்கும்ல. அதனால் எல்லாருக்குமே போர் அடிச்சிச்சுலாம் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து நம்ம ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் நெருங்க வந்துட்டு அங்கே நிறைய அந்த ஹவுஸ் போட்ஸ் இருந்துச்சு. லைக் அதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா இது ஒரு வீடு செட்டப்பே வந்துட்டு போட்டில் மிதந்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல நிறைய ரிவர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு இடம். நம்மளோட 5th டிஸ்ட்ரிக்ட் ஆலப்புழா ரீச் ஆகிட்டோம். ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகிற இந்த இடத்துல இருந்து எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெளியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஹவுஸ் போட்ஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே உள்ளே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அங்கே எக்கச்சக்கமான போட் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு சில போட்ஸ் ரொம்ப க்ளோஸாகவும் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஹவுஸ் போட்ஸில் போகிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் 5Kக்கு மேலே இருக்கும். அது ஆக்சுவலாக கம்மி, நான் 5K சொல்கிறது. இதை விட ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இந்த 20 rupeesக்கு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸாக போட்டில் ட்ராவல் பண்ணதுலேயே கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த போட்டில் போய் தனியாக வந்து அமௌண்ட் பே பண்ணி போகணும் அப்படின்ற ஆர்வமே பெருசாக வரல. எக்கச்சக்கமான போட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டோட சிட்டிக்கு கிட்ட போகும்போது எக்கச்சக்கமான ஸ்பீட் போட்டுமே அங்கே போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஹவுஸ் போட்ஸ்லாம் வந்து அங்கங்கே நிற்கிறது பார்க்குறதுக்கு ஏதோ வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வியூ நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோலையும் பார்க்கலாம், எக்கச்சக்கமான ஹவுஸ் போட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப க்ளோஸாக அவ்வளோ பேர் வந்து பீப்புள்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்துட்டு ஏன்னா அங்கே நிறைய ரூம் செட்டப் இருக்கும். அதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும் போல். கோட்டயம்ல இருந்து ஆல்மோஸ்ட் 2 hours ட்ராவல் பண்ணி அலப்பி சிட்டி ரீச் பண்ணிட்டோம். அண்ட் கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட் vlog இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் சந்திப்போம். Until then, bye from Dhanush, signing off.